சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை இந்திய தேசத்தினுடைய அனைத்து மக்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். ஆனால் உண்மையான சுதந்திரம் நமக்கு எங்கே உண்டு என்று ஆமென் நமக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் நிச்சயம் இந்த தேசத்திலே உண்மையான சுதந்திரம் கிடைக்கும். இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டும். தேசமே பயப்படாத மகிழ்ந்து களிகூறு, சேனைகள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு தியானமாக கொண்ட பகுதி, இன்னைக்கு தலைப்பாக நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென். இந்தியாவிலே உண்மையான சுதந்திரம் எங்கே? ஆமென். உலக மக்களுக்கும் ஒரு சுதந்திரம் ஆண்டவர் எங்க வைத்திருக்கிறார்? இது தற்காலிகமான ஒரு இடம், தற்காலிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிற தேசம். ஆனால் உண்மையான சுதந்திரம், உண்மையான மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் எங்கே இருக்கு என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். ஆமென். 1 பேதுரு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1 பேதுருடைய பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். நம்முடைய சுதந்திரம் எங்கே உண்டு? பரலோகத்தில் உண்டு. அந்த சுதந்திரம் பரலோகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரம். மக்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல, பெண்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல. பாவம் பெருகி கொண்டு இருக்கிறது. எங்க பார்த்தாலும் கொலைகள், எங்க பார்த்தாலும் போதை, எங்க பார்த்தாலும் விபச்சாரம். பெண் குழந்தைகளை விட்டு வைக்க மாட்டாங்க, சிறு பிள்ளைகளை விட்டு வைக்க மாட்டாங்க. எங்க சுதந்திரம் கிடைத்து விட்டது? ஆனா நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, நமக்கு ஒரு சுதந்திரம் பரலோகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்துக்காக தான் நம்ம இந்த பூமியில நாம் சில காரியங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கு. இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். ஆமா, பரலோகத்தில் நமக்கு சுதந்திரம் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சந்தோஷப்படுகிறோம். ஆனாலும் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறது. இப்போ கொஞ்ச காலம்தான், இந்த பூமி கொஞ்ச காலம்தான். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த இந்தியா கொஞ்ச காலம்தான். துன்பப்பட வேண்டியது அவசியம். கொஞ்ச காலம்தான், ஆனால் துன்பப்பட வேண்டியது அவசியம். இந்த கொஞ்ச காலத்தில் பலவிதமான சோதனை இந்த பூமியிலே, இந்தியாவில் நடக்கிறது. இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். நிச்சயமாக இந்தியா இயேசுவுக்கு சொந்தம்.